இப்போ நம்ம பிடி கொழுக்கட்டை பண்ண போறோங்க. அதுக்கு நான் பச்சரிசி மாவு கடையில் வாங்கின மாவு தான் 1 டம்ளர் எடுத்து வச்சிருக்கேன். அதே டம்ளர்ல 3/4 டம்ளர் வந்து வெல்லம் எடுத்துக்கலாங்க. 1/2 டம்ளர் தேங்காய் எடுத்துக்கலாங்க. 1/4 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்துக்கலாங்க. ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து ஏலக்காய் தூள் எடுத்துக்கலாங்க. 2 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துக்கலாங்க. பாருங்க 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். நம்ம இந்த பாசிப்பருப்பை இதில் போட்டுடலாங்க. போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணுங்க. இப்போ பாருங்க நல்லா ஃப்ரை ஆகணும். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இதில் 1/2 டம்ளர் தண்ணி, நம்ம எந்த டம்ளரில் அளந்துக்கிறோமோ அதில் 1/2 டம்ளர் தண்ணி அளந்துக்கலாங்க. இப்போ நம்ம இந்த பருப்பு வேகணுங்க. இப்போ இந்த பருப்பு வேகிறதுக்கு தான் நான் வந்து தண்ணி விட்டுருக்கேன். ரொம்பவும் குழையக்கூடாதுங்க. 1/2 விதம் போதும். இப்போ இந்த பருப்பு வெந்துருட்டுங்க. பாருங்க வெள்ளத்தை நான் இந்த பாத்திரத்தில் போட்டிருக்கேன். நம்ம இப்போ பாகு வச்சுக்கலாங்க. பாருங்க அதே டம்ளர்ல தான் நான் வந்து 1 டம்ளர் தண்ணி ஊத்துறேன். நல்லா கரையை விட்டா போதுங்க. பாகுனா ரொம்ப பாகெல்லாம் வேணாம். வெள்ளம் நல்லா கரைஞ்சிட்டா போதுங்க. பாருங்க நல்லா கரைஞ்சிரட்டும். ஒரு கொதி லைட்டா சூடாயிடுச்சுன்னா நல்லா கரைஞ்சிருங்க. கரைஞ்சோன்னா நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி கொதிச்சிருச்சு போதும். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க நல்லா பருப்பு வெந்துருச்சு. இந்த அளவுக்கு 3/4 கிட்ட வெந்திருந்தா போதும். நம்ம கொழுக்கட்டை தான் பிடிக்க போறோம். இந்த அளவுக்கு இருந்தா போதுங்க. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது பாருங்க இப்போ பருப்பு வெந்துருச்சு நமக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த பாகை வந்து இதில் அப்படியே வடிகட்டிக்கலாங்க. குப்பை இருக்கும் இதில். நம்ம எடுத்துடலாங்க. இது வேணாம். இப்போ நம்ம அடுப்பு ஆன் பண்ணிக்கலாங்க. இதில் நம்ம இப்போ தேங்காய் இருக்கு இல்லைங்களா, தேங்காய் இதில் போட்டுக்கலாம், கலந்துக்கலாம். ஏலக்காயை நம்ம இதில் போட்டுடலாங்க. ஏலக்காய் தூள் வந்து போட்டோம். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போதுங்க. இப்போ நெய் வந்து 1 டேபிள் ஸ்பூன் விட்டுக்கலாம். நம்ம இதில் கொஞ்சம் ஒரு கொதி வரட்டுங்க. நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம மாவு போட்டு கிளறணுங்க. பாருங்க நல்லா கொதிக்குது. நம்ம இந்த மாதிரி டைம்ல பாருங்க மாவு கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டிட்டு நம்ம கிளறிடலாங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. கலந்துட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து நம்ம மூடி வச்சிடலாங்க. இதுலேயே மாவு வெந்துடும். பாருங்க மாவு இந்த அளவுக்கு நல்லா இது பண்ணியாச்சு, கலந்தாச்சுங்க. நம்ம இப்போ என்ன பண்ணுவோம், ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிருவோம். அந்த ஹீட்லேயே வந்து கொஞ்சம் மாவு லைட்டாக வெந்துருங்க. அதுக்கப்புறம் எடுத்து ஆறுனதுக்கப்புறம் நல்லா பிணைஞ்சிக்கலாங்க. பாருங்க நல்ல மாவு வெந்துடுச்சு. பாருங்க இந்த அளவுக்கு நல்லா ஆனதுக்கப்புறம் நம்ம இன்னும் கொஞ்சம் ஆற விட்டு நம்ம காமிக்கிறோங்க. பாருங்க இப்போ பாத்திரம் வச்சுட்டு தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ ஸ்டீமில் தான் வேக வைக்கணும். இப்போ நம்ம வந்து பிளேட் வச்சுக்கலாங்க. வச்சுட்டு நல்லா மாவு பிணைஞ்சிட்டுங்க. இந்த அளவுக்கு பிணைஞ்சிட்டு பாருங்க ஒவ்வொன்றா எடுத்து நம்ம பிடி கொழுக்கட்டை பண்ணுறோம். பாருங்க நம்ம இப்போ 6 பீஸ் வச்சுருக்கேன். இது 6 பீஸ் மட்டும் வேகட்டுங்க. அதுக்கப்புறம் ஒரு 10-15 நிமிஷத்தில் வெந்துருங்க. பாருங்க நல்லா வெந்துருச்சு. நம்ம வந்து ஃபோர்க் வச்சு குத்தி பார்த்துக்கலாம். வேணா பாருங்க நல்லா வெந்திருக்குது. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இங்கே பாருங்க எப்படி வெந்திருக்குன்னு. அவ்வளோதான், நம்ம எடுத்துடலாங்க. இப்போ கொழுக்கட்டை வேலை முடிஞ்சுதுங்க.